அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சம்மருக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப குளுமையான ஒரு ரெசிபி தாங்க, தேங்காய் பால் உளுந்து போண்டா. இந்த டேஸ்டியான தேங்காய் பால் உளுந்து போண்டா ரொம்ப ஈஸியாக நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 100 கிராம் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேங்க. இதை நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். அதுக்கப்புறம் நான் அரை மூடி தேங்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் இதை அரைச்சு தேங்காய் பால்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கெட் பால் வாங்கினா எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இந்த தேங்காய் பாலை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 1 hour ஆயிடுச்சு. இந்த உளுந்து நல்லாவே ஊறிடுச்சு. இந்த தண்ணியை பூரா நான் ஃபில்டர் பண்ணிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்க. பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டுட்டு தண்ணி நம்ம ரொம்ப சேர்த்துக்க தேவையில்லை. ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஊற்றினாலே போதும். ஊற்றி நம்ம நார்மலாக ஒரு இட்லி தோசைக்கு உளுந்து எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி ஒரு லெவலில் அரைச்சிக்கலாங்க. இப்போ இதை நான் ஒரு பவுலில் போட்டுடுறேன். இப்போ நம்ம அரைச்ச உளுந்த பவுலில் சேர்த்தாச்சு. இதோட நான் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு 1 பிஞ்ச் அளவு மட்டும் போட்டுக்கலாம், நிறைய தேவை கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு போண்டா மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது இருக்கட்டுங்க. நாம இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சதுல 1/4 டீஸ்பூன் ஏலக்காவை பொடிச்சு வச்சிருக்கேன். நான் இதுல ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மில்க் மேடு போட்டுக்கிறோம். நம்ம இந்த தேங்காய் பாலுக்கு ஃபுல்லுமே சுகர் போடாம 2 டீஸ்பூன் மில்க் மேடும் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும் போது இந்த தேங்காய் பால் ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட்ல இருக்கும், அதனாலதான். அதுக்கப்புறம் நான் சுகர் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்க பவுடர் சுகரும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நார்மல் சுகரும் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்க ஸ்வீட் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் ஊத்திடுறேங்க இந்த போண்டா பொரிக்கிறதுக்கு. இப்ப ஆயில் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்பூன்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி குட்டி குட்டியா மாவு எடுத்து இந்த எண்ணெயில ஊத்த ஆரம்பிச்சிடலாம். குட்டி குட்டி போண்டாவா அழகா வந்துடும். நீங்க கையில எடுத்து மாவு ஊத்தினாலும் கூட ஊத்திக்கிடலாம். இப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா இந்த போண்டாவை 2 பக்கம் திருப்பி திருப்பி போட்டு பொன்னிறமா நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா டர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. போண்டா நல்லா பொன்னிறமா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்ப எல்லா மாவையுமே நான் இந்த மாதிரி போண்டா போட்டுறேன். நம்ம கிட்ட ஒரு 100 உளுந்து இருந்தா போதுங்க. அழகா ஒரு ஈவினிங் டைம்ல குழந்தைகளுக்கு வீட்டுல சூப்பரான ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி நம்ம செஞ்சிடலாம். இப்ப எல்லா மாவையுமே நான் போண்டா சுட்டு எடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த பொரிச்ச இந்த போண்டாவை நாம அந்த தேங்காய் பால்ல சேர்த்துக்க போறோம். பாருங்க, இப்ப இந்த தேங்காய் பால்ல நான் இந்த போண்டா எல்லாத்தையுமே போட்டுறேன். இந்த போண்டா இந்த தேங்காய் பால்ல ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அப்படி ஊறும் போது இந்த போண்டா இந்த தேங்காய் பால்ல நல்லாவே அப்சர்வ் ஆகி அவ்வளோ சூப்பரா நல்லா சாஃப்டா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியா இருக்கும். இப்ப 1/2 hour ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேல நம்ம விருப்பப்பட்ட நட்ஸை சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்க நட்ஸ் ஃப்ரை பண்ணி போடுறத விட இந்த மாதிரி ரா நட்ஸாவே போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா இன்னும் அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா சாஃப்டா இந்த ஸ்வீட்ல அந்த உளுந்து போண்டால இறங்கி அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. குழந்தைகள் வீட்டுல இருக்கிற எல்லாருமே இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த தேங்காய் பால் உளுந்து போண்டாவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னு ட்ராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.